நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இருந்து இந்த செய்தி நீங்கள் ரசிக்கவே முடியாது, ரசிக்கவே முடியாது. யூ கேனாட் என்ஜாய் திஸ் sermon when you are under law. அதனால தான் இயேசுவின் போதனைகள் பரிசேயர்களுக்கு எரிச்சலாக இருந்தது. சிம்சோன் பிடிச்சவங்களும் கை தூக்குங்க. எனக்கு என்ன குழப்பம்னா, இவங்க எல்லாம் இவ்வளோ பஞ்சாயத்து பண்ணியும் இவர்களுக்கு இவ்வளோ ரசிகர் கூட்டத்தை தேவன் வச்சிருக்காருன்னா கை தட்டுங்க. அவர் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பார். அவன் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அது வேற மாதிரி இருக்கு. ஆனால் பைபிள் சொல்லுது தேவன் அவனோடு கூட இருந்தார். சார் என்ன சார் கொடுமை இது. ஆனால் வசனம் என்ன சொல்லுது? பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது, ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். பெர்ஃபெக்ஷன் மேலே அசைவாடலை, குறைவுகள் இருக்கிற இடத்துல அசைவாடுறாரு. நான் யோசித்தேன், தாவீது என்ன ஆண்டவரே இவங்க இவ்வளோ பேர் பிடிச்சிருக்குன்னு சொல்லும்போது சொன்னார், அவனை எனக்கே பிடிக்கின்றான்ற. இந்த திருகல் வேலை பண்ணுறவங்களை விட இன்னசென்ட்டாக இருக்கணும். இன்னைக்கு காலையில் பாரதியார் கவிதை வாசித்தேன். நெஞ்சில் உரமும் இன்றி நேர்மை திறனும் இன்றி வஞ்சனை செய்வாரடி கிளியே வாய்ச்சொல்லி வீரரடி. நீங்கள் உங்களை நல்லவன் என்று ஏற்றுக்கொள்ளாவிட்டால் இந்த உலகம் உங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் ஒரு நாளும் எதிர்பார்க்க கூடாது. எத்தனை பேர் சாலமனை ஹீரோன்னு சொல்றீங்க? பைபிள் ஹீரோஸ் லிஸ்ட்ல இருக்காரா இல்லையா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எத்தனை பேர் தாவீதை ஹீரோன்றீங்க? பைபிள் ஹீரோஸ் லிஸ்ட்ல வரானா இல்லையா? நான் கேட்டேன், ஆண்டவரே வில்லை ஆண்டவரே. கர்த்தர் சொன்னார், உத்தம வில்லன். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து சொல்லுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். 2 நாளாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தாவீதின் குமாரனாகிய சாலமோன் தன் ராஜ்யத்திலே பலப்பட்டான். அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனுடனே இருந்து அவனை மிகவும் பெரியவனாக்கினார். A man connected with God. தேவனோடு கனெக்ட் பண்ணப்பட்ட ஒரு மனிதன். கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நீங்க செய்ய நினைத்த தடைபடாது. எங்களை இரத்தத்தினால் கழுவி நீதிமான்களாக்கி இருக்கிறீர். ஆண்டவரே, இதோ போரடிக்கிறதற்கு புதிதும் கூர்மையுள்ள ஆயுதமுள்ள பற்களுள்ள எந்திரமாய் உன்னை நான் மாற்றுகிறேன் என்று சொன்னீர். நாங்கள் பழைய ஆயுதம் அல்ல, நாங்கள் புதிய ஆயுதம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் அவ்விதமாய் எங்கள் ஜனங்கள், கிறிஸ்தவர்கள், விசுவாசிகள் அந்த புதிய ஆயுதங்களாய் மாறுவார்களாக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோம். என் அன்புக்குரியவர்களே, தேவன் எப்பொழுதும் புதியவைகளை செய்கிறவர். தேவன் எப்பொழுதும் புதிய காரியங்களை செய்கிறவர். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். ஆனால் நம்ம ஊழியர்கள் ஜெபிப்பதெல்லாம், கொஞ்சம் வாலிமைப்பா, நம்முடைய ஊழியர்கள் ஜெபிப்பதெல்லாம் கடந்த காலத்தில் நடந்த அற்புதத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. 1ஆம் நூற்றாண்டில் நடந்த அற்புதத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. 1950 ஊழியர்கள் செய்த அற்புதத்தை போல என்ன பயன்படுத்தும், அவரை மாதிரி பயன்படுத்தும், இவரை மாதிரி பயன்படுத்தும் ஜெபம் பண்ணுறாங்க. ஆனால் தேவனுடைய திட்டம் உங்களை அவரை போல் இவரை போல் பயன்படுத்துவதல்ல, இதுவரை எவரை போலும் பயன்படுத்தாதது போல உங்களை பயன்படுத்தும் தேவனுடைய திட்டம். காரணம், இதோ உன்னை புதிய ஆயுதமாக்குகிறேன். கையத்தட்டோடு அவருக்கு ஆமேன். நீ இன்னும் இந்த பழைய ஆயுதமே 1950 டிஜிஎஸ் தினகரன், அதுக்கு முன்னாடி வந்து டி.எல். ஆஸ்பான், ஓரல் ராபர்ட், பென்னிகின் என்கிற பழைய ஆயுதங்களையே பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். ஒரு தம்பி சொன்ன, பென்னிகின் மாதிரி எனக்கு ஊழியம் பண்ணுங்க. நான் கையை நிட்டு விழுகணுங்க, என்ன விழுனா தள்ளி விட்டுரு. ஆமேன். திரும்ப திரும்ப பழைய ஆயுதத்தை பேசாதீங்கன்ற. நான் ஒரு பாஸ்டர் வழக்கமாக கை வைப்பார், விழுவாங்க. விழுகலன்னா என்ன செய்வார்? தள்ளி விட்டுருவார். ஒரு நாள் ரொம்ப ஃபோர்ஸாக இருந்துச்சு, என்ன தள்ளு ஓவராக இருக்கே, என்னன்னு கேட்டேன். தீபாவளி சிறப்பு தள்ளுபடிங்கன்ட்டான். என் அன்புக்குரியவர்களே, பழைய ஆயுதங்களாக இருக்கு. ஒருத்தர் என்ன பண்ணிட்டான், என் ஃப்ரெண்டு, நான் நடந்த உண்மையை பேசிக்கிட்டு இருக்கிறேன், அவர் கையை வச்சு புஷ் பண்ணுறாரு, இவன் முன்னாடி அப்படியே ஜல்லிக்கட்டு மாதிரி பார்த்துருவோண்டா.
அஞ்சனே வேண்டாம் விட்டு, அவர் 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு, அவர்கிட்ட மோதாத. இவர் புஷ் பண்ணுறாரு, அவன் முன்னாடி புஷ் பண்ணான்ல, டக்குன்னு கை எடுத்துட்டார். அவன் ஆன் வந்தார், அப்படியே பின்னாடி போயிட்டார். போ, உனக்கு வேற தள்ளுபடி. ஏண்டா நான் 20 வருஷமா பண்ணிட்டு இருக்கிறேன், என்கிட்ட வந்து வேலையை கட்டிடாடி. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நான் 20 வருஷமா இருக்கிறவன் பாலு. ஸோ அவனை முன்னாடி தான் போயிட்டு இருப்பேன், கண்ணு பின்னாடி இருக்கு எனக்கு. ஆமாம், அது யூத் மினிஸ்ட்ரி பண்ணியிருக்கேன் நான். ஸோ என்ன சொல்லுவாங்கன்னா, பழைய ஆயுதங்களே பார்த்து கொண்டிராதேயுங்கள், நாம் புதிய ஆயுதமாக இருக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள். அதனால தான் ஆண்டவரே என்னை அவரை மாதிரி பயன்படுத்துங்க, இவரை மாதிரி பயன்படுத்துங்க பேசக்கூடாது. என்ன நீங்கள் எவரை மாதிரியும் அல்ல ஆண்டவரே, நீங்கள் எப்படி பயன்படுத்தணும்னு நினைச்சிருக்கீங்களோ அப்படி பயன்படுத்துங்க. ஆமே, இந்த செக்டர் வேர்ல்டு அப்டேட் ஆகிட்டே இருக்கு. ஒரு காலத்தில் கல் எடுத்து எறிஞ்சான், அதுக்கப்புறம் வந்து வில்லு கம்பு எடுத்து எறிஞ்சான், அப்புறம் வில்லு, அப்புறம் அம்பு, அப்புறமேட்டு என்னது வந்து துப்பாக்கி, அப்புறம் வந்து அணுகுண்டு, மிசைல், இப்படி போயிட்டு அப்டேட் ஆகிட்டே இருக்கிறான். இவன் மட்டும் பாருங்க இன்னும் அந்த பழசுலேயே தான் இருக்கிறான். எப்படி அந்த வேர்ல்டு அப்டேட் ஆகுதோ ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டும் அப்டேட் ஆகுது. கையத்தட்டே. ஆமென், ஆமென். மிகப்பெரிய திரள் கூட்டத்தின் மத்தியில் என்னை பயன்படுத்தும். கர்த்தர் சொன்னார், திரள் கூட்டங்கள் மத்தியில் நான் பயன்படுத்தணுமா இல்லை திரள் கூட்டங்களுக்கு உன்னுடைய வார்த்தை போகணுமான்னு கேட்டார். இது எப்படி இருக்கு? நீங்க 500 பேருக்கு பேசிட்டு இருக்கலாம், ஆனால் 5 லட்சம் பேர் உங்க வார்த்தையை கேட்கலாம். இது எப்படி இருக்கு? நீங்க 5000 பேர் மத்தியில் பேசலாம், 5000 பேர் உங்க வார்த்தையை கேட்பாங்க. நீங்க 500 பேர் மத்தியில் பேசலாம், 5 லட்சம் பேர் கேட்பாங்க. எது வேணும்னாரு? நீங்கள் ஜனங்கள் மத்தியில் போய் நின்று பிரபலமாக வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை எத்தனை பேர் ரஜினிகாந்தை பார்த்துருக்கீங்க? எத்தனை பேர் கமலஹாசனை பார்த்துருக்கீங்க? எத்தனை பேர் வந்து இந்த நடிகர்லாம் பார்த்துருக்கீங்க நேரில்? இல்லை. ஆனால் அத்தனை பேருக்கும் அவர் தெரியும். ஏன்னா நீங்கள் வெறும் ஸ்க்ரீனில் பிம்பத்தை தான் பார்க்குறீங்க. ஸோ ஒரு மனிதன் நேரில் வராமலே தன்னுடைய பிம்பத்தின் மூலமாகவே மிகப்பெரிய காரியங்களை தேசத்தில் செய்ய முடியும்னா, தேவனாலும் பிம்பத்தின் வழியாக மிகப்பெரிய காரியங்களை செய்ய முடியும் என்று நான் சொல்கிறேன். நீங்கள் நிற்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை, உங்கள் செய்திகள் ரீச் ஆகணும், அவ்வளோதான். ஸோ புதிய ஆயுதமாய் மாறுவதற்கு உங்களை மனதை திறந்து வையுங்கள். ஆமென். உங்கள் வாழ்க்கை தேவன் ஆசீர்வதிப்பதற்கு 5 வழியை நீங்கள் பார்த்தீங்கன்னா 6வது வழியில் தேவன் வருவார். 6வது வழியில் வருவார். தேவனுக்கு எப்போ இன்ட்ரெஸ்ட்னா எல்லாத்தையும் எப்பயாச்சும் புதுசாக ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நான் சொல்லவா, மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ், பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் கர்த்தர் இருக்காராம். அவர் கூட தூதர்கள் இருக்காங்களாம். ஆனால் இன்னைக்கும் தூதர்களுக்கு அவர் புதுசாக தான் இருக்கிறாராம். அவன் இன்னைக்கு பார்க்கும்போது அவர் எப்படி பார்ப்பாங்கன்னா, இன்னைக்கு என்ன செய்ய போகிறாரோ. அதனால தாங்க அந்த இன்ஸ்பிரேஷன் இருக்கிறனால தான் துதிக்க முடியுது. ஒரு செய்தி ஒரு புது செய்தியை கேட்கும்போது நீங்கள் இன்ஸ்பயர் ஆகிறீங்க. ஒரே செய்தியை திரும்ப திரும்ப கொடுத்துக்கிட்டு இருந்தா உங்களுக்குள்ள அல்லேலூயா கூட என்ன செய்யாது, வராது. அப்போ அவன் டெய்லி துதிச்சுக்கிட்டே இருக்கான்னா என்ன அர்த்தம் தெரியுமா? தேவன் அவனுக்கு டெய்லி புதுசாகவே இருக்கிறார்னு அர்த்தம். அப்பேற்பட்ட தேவன் உங்களுக்குள் இருக்கிறார். இதோ உன்னை நான் போரடிக்கிறதற்கு புதிதான ஆயுதமாக்குகிறேன். ஆமென். யாரெல்லாம் மனசில் படம் வச்சுட்டு ஜெபிக்கிறாங்களோ அவங்கெல்லாம் குறைவான பதிலை பெறுகிறார்கள். யார் படமே இல்லாமல், ஆண்டவரே நீங்கள் என்ன எப்படி பயன்படுத்துங்கப்பா, அவனை தான் தேவன் பெருசாக்குறார். அதான் ஏற்கனவே சொன்னேன்ல, ஒருத்தன் காலையிலேருந்து வேலை பார்த்தவனுக்கு ஒரு ரூபா பணம் கொடுத்தாரு. சாயந்தரம் 4 மணிக்கு வந்தவனுக்கு 1 ரூபா கொடுத்தாரு. நான் ஏற்கனவே சொன்னேன். ஏன் அப்படி கொடுத்தாரு சொல்லுங்கள்? இந்த காலையில் வந்தவன் எனக்கு இவ்வளவு தருவீங்களான்னு கூலி பேசினான். உடனே அவர் பார்க்குறாரு, ஏன்ட்ட இடம் கூலி பேசுகிற, எவ்வளோ வேணும்? எனக்கு 1 பணம் வேணும். அவர் மனசில் நினச்சார், 10 கொடுக்கலான்னு யோசித்தேன். ஆமாம், என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க டெல்லிக்கு போயிருந்தப்போ நான் சொன்னேன்ல, இவனுக்கு கொஞ்சம் அரைகுறையாக ஹிந்தி தெரியும். அவன் வந்து இது எவ்வளோயான்னு கேட்டோன்னா அவன் சொல்கிறான் வந்து 200 இவன் நோ வந்து நகி அப்படி இப்படி ஹிந்தியில் வந்து ஆப்கான்னு பேசிட்டு கடைசி ரேட்டு அவன் 200 சொல்லியிருக்கானா, இவன் 250 என்ன சொல்கிறான்றான். அவன் வா அப்படின்ட்டான். ஸோ அவன் கேட்கணும்னு நினச்சாட்டு இவன் கூட கொடுக்குறதுக்கு ரெடி ஆகிட்டான். சொல்லிவிட்டு நம்மளை ஏமாற்ற பார்த்த முடியுமா அப்படின்னு. அந்த மாதிரி அவர்கிட்ட போய் கூலி பேசுகிறான். கர்த்தர்கிட்ட கூலி பேசக்கூடாது. 1 ரூபா தரீங்களான்னு அவர் பார்த்தார். அட பாவி, ஓகேன்ட்டார்.
இந்த சாயந்தரம் வந்தான் பாருங்க, அவன் கூலி பேசலை, கையை தட்டு. அவன் வந்து ஐயா காலையில் வந்து உனக்கு ₹1 எனக்கு வந்து எனக்கு 50 காசு இருந்தால் கொடுங்க அப்படி பேசியிருந்தா அவனும் குறைச்சி வாங்கியிருப்பான். அவன் சொன்னான், நீங்கள் பார்த்து சாமி பார்த்து கொடுக்குறத வாங்கிக்கிறேன். பொண்ணு பார்க்கும்போது எப்படி சொல்லணும்? சாமி பார்த்து கொடுக்குறத வாங்கிக்கிறேன், அப்படி வந்துடணும். பிரச்சனையே இல்லை. ஆமாம், என்ன மாதிரி நல்ல சந்தோஷமான ஒரு வாழ்க்கையில் வென்றாயிடலாம். தேவனிடத்தில் கூலி பேசாதீர்கள். தேவனுக்கு டிசைன் பண்ணி கொடுக்காதீங்க. தேவனை ஃப்ரீயாக விடுங்க. நீங்கள் சிந்திப்பதை விட அவர் சிறப்பாய் சிந்திப்பார். உங்களை அவரை விட அழகாய் செதுக்குவது யாரும் கிடையாது. ஃப்ரீயாக இருங்க, ஃப்ரீயாக இருங்க. உங்களுக்கு இன்னது தேவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அழகான வார்த்தை. அதான் சொல்கிறார், நாளைக்கு டேட்டை யோசிக்காதடா. எதுக்கு நாளைக்கு டேட்டை யோசிக்கிற? இன்னைக்கு ஒரு நாள், அந்த வசனத்தை சொல்லுங்க. ஒரு நாள் பிறப்பதை அறியாயே, பிறப்பிப்பதை அறியாயே. அப்படின்னா என்னன்னா, நாளைக்கு டேட்டில் உனக்கு என்னெல்லாம் வரப்போகுதுன்னு உனக்கு தெரியுமா? பேசாமல் இரு. ஆமாம், நான் 50,000 ரூபா வச்சுருந்தேன். ஸ்ரீலங்காவில் மினிஸ்டர் பண்ணிட்டு இருக்கும்போது அப்படியே குறைஞ்சி முடிய போகிற நேரத்தில் அடுத்த நாள் திடீர்னு ஒரு ஆள் வந்து இன்னும் 50,000 ரூபா கொடுத்துட்டு போயிட்டாங்க. எல்லாம் சொல்லுங்கள், ஒரு நாள் பிறப்பிப்பதை அறியாயே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திரும்ப சொல்லுங்கள், ஒரு நாள் பிறப்பிப்பதை அறியாயே, ஒரு நாள் பிறப்பிப்பதை அறியாயே. நீங்கள் ஒரு கணக்கு போட்டிருப்பீங்க, கடவுள் வந்து ஒரே ஆளில் முடிச்சு விட்டு போயிடுவார். புதிய ஆயுதம். எல்லாம் சொல்லுங்கள். சாலமோன், இவனை பற்றி நான் கொஞ்ச நேரம் பேச விரும்புகிறேன். அந்த முதல் வசனத்தை வாசிங்க. தாவீதின் குமாரனாகிய சாலமோன் தன் ராஜ்யத்திலே பலப்பட்டான். ஓகே. அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனுடனே இருந்து அவனை மிகவும் பெரியவனாக்கினார். சொல்லுங்களேன், மிகவும் பெரியவனாக்கினார், மிகவும் பெரியவனாக்கினார். இந்த வார்த்தையை வாசிச்சப்ப என்னால் அதை புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. ஆனால் என்னால் அதை விளக்க முடியலை. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அது உங்களுக்கான வார்த்தைன்னு அர்த்தம். விளக்க முடிஞ்சிச்சுன்னா மெசேஜ், விளக்க முடியலன்னா அது ரேமா. ஸோ இதை கனெக்ட் பண்ண ஒரு விஷயத்தை நான் உங்கள்கிட்ட பேச விரும்புகிறேன். கர்த்தர் அவனை பெரியவனாக்கலையாம், மிகவும் பெரியவனாக்கினான். இந்த ஆகஸ்ட் மாதம் நான் சொல்கிறேன், எத்தனை பேருக்கு விளக்கம் சொல்ல தெரியாமல் புரிஞ்சுக்க முடியுதோ உங்களுக்கெல்லாம் இந்த வார்த்தை கடந்து வருது. தேவனாகிய கர்த்தர் அவனை மிகவும் பெரியவனாக்கினார். நாட்கள் வரப்போகிறது, உங்கள் கண்கள் அதை பார்க்க போகிறது. உங்களை தேவன் மிகவும் பெரியவராக்குகிற தேவன். ஆமென். நீங்கள் இங்கேருந்து என் லைஃப் டேர்ன் எடுக்குது, அங்கேருந்து லைஃப் டேர்ன் எடுக்குன்னு வைக்காதீங்க. அப்போல்லாம் டேர்ன் எடுக்கவே எடுக்காது. அவர் எங்கே டேர்னிங் பாயிண்ட் வச்சுருக்காரோ அங்கே தான் டேர்னிங் பாயிண்ட். நிறைய பேர் நினைப்பேன், கல்யாணத்தோட என் லைஃப் டேர்னிங் பாயிண்ட்டா? கிடையவே கிடையாது. கல்யாணம் ஆகி 2 வருஷம் கழித்து கூட டேர்னிங் பாயிண்ட் இருக்கும். ஆமாம், புரியுதா நான் சொல்கிறேன் உங்களுக்கு? டேர்னிங் பாயிண்ட் அங்கே வைக்காதீங்க. டேர்னிங் பாயிண்ட் எங்கே வைக்கணும்னு தேவனுக்கு தான் தெரியும். அதனால தான் நிறைய பேர் வந்து குழப்பத்தில் இந்த பிஸ்னஸ்லேருந்து எனக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் இல்லை. பிஸ்னஸ் தொடங்கி 6 மாதம் டல்லாக இருந்து 6 மாதத்துக்கு மேலே பிக்கப் ஆகலாம். தேவா நான் எதினால் விசேஷம் இந்த பாட்டு எழுதி 10 வருஷம் கழிச்சு ஹிட்டாச்சு. எப்போ டேர்னிங் பாயிண்ட் இருக்குன்னு தெரியாது. நீங்கள் தோல்வின்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க, அந்த தோல்வியையே தேவன் வெற்றியாய் மாற்றுவார். கையை தருங்களேன் ஒரு தடவை. இருக்கு உங்கள் கேலண்டரில் 1ஆம் தேதி வேறு, அவர் கேலண்டரில் 1ஆம் தேதி வேறு. புரிஞ்சுங்க மட்டும் இல்லையா சொல்லுங்கள். ஆமாம், உங்களுக்கு கல்யாணம் தான் 1ஆம் தேதி நினைப்பீங்க, உங்களுக்கு ஒரு புது பிஸ்னஸ் 1ஆம் தேதி நினைப்பீங்க. ஆனால் பிஸ்னஸ் தொடங்கி 6 மாதம் கழிச்சு அவருக்கு 1ஆம் தேதியாக இருக்கும். எந்த நாளும் உங்கள் லைஃப்பில் வந்து பிக்கப் ஆகிற, டேக் ஆஃப் ஆகிற நாளாக இருக்கலாம். அதுதான் உங்களுக்குள் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் எப்போதும் கொடுத்து கொண்டு இருக்கிறது. இந்த நாள் உங்கள் வாழ்க்கையின் ஒரு திருப்பு முனையாக இருக்கலாம். தேவனாய கர்த்தர் அவனை மிகவும் பெரியவனாக்கினார். அவனுக்கு எவ்வளோ காம்படிஷன் இருந்துச்சு. ஆனால் தேவன் சாலமன் என்றால் சாந்த குணமுள்ளவன் அப்படின்னு அர்த்தமா. இந்த பூமியில் நீங்கள் சாந்தமாக இருந்தாலும் மேலே வர முடியாது சார்.
நீங்கள் வாயாடியாக இருந்தால் பெரிய ஆளாக முடியும். வாயை வச்சு பொழைச்சிக்குவேன்னு ஒருத்தன் நினச்சான்னா அவன் பிழைக்கிறத விட சாந்த குணம் உள்ளவனை அதிகமாக தேவன் வளர்ப்பார். இந்த திருகல் வேலை பண்ணுறவங்களை விட இன்னசென்ட்டாக இருக்கணும். இன்னைக்கு காலையில் பாரதியார் கவிதை வாசித்தேன். நெஞ்சில் உரமும் இன்றி நேர்மை திறனும் இன்றி வஞ்சனை செய்வாரடி கிளியே வாய்ச்சொல்லி வீரரடி. நெஞ்சில் உரமும் இன்றி, தைரியம் கிடையாது, நேருக்கு நேராக பேசுறதுக்கு உரம் இல்லை. நெஞ்சில் உரமும் இன்றி நேர்மை திறமும் இன்றி. மல்யுத்தம் பண்ணால் சட்டத்தின்படி பண்ண வேண்டும். நேர்மை திறமணி வஞ்சனை செய்வாரடி. திரைக்கு முன்னாடி வேலை பார்ப்பேன். ஆனால் அதோனியாவுக்கு வந்து திரைக்கு பின்னாடி வேலை பார்த்தான். ஆனால் சாலமன் இன்னசென்ட்டாக இருந்தான். தேவன் சாலமனை மேலே கொண்டு வந்தார். நான் சொல்கிறேன், யோசித்தவர்களை விட யோசிக்காமல் அவரை நம்பினவர்கள் தான் வேதத்தில் மேலே வந்திருக்கிறாங்க. யோசிக்காமல் நம்புங்க, கர்த்தர் இருக்காரா, அவ்வளோதான். தேவன் நம்ம யோசிக்கும்படி அழைக்கவில்லை, தேவன் நம்மை நம்பும்படிக்கு தான் அழைத்திருக்கிறார். அதனால தான் சொல்கிறேன், உங்களுக்கு பேர் சிந்தனையாளர் அல்ல, உங்களுக்கு பேர் விசுவாசி. சிந்தனையாளர் என்றால் சிந்திக்கிறவன், விசுவாசி என்றால் நம்புகிறவன். உங்களுக்கு பேரே நம்புகிறவன். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? நம்பத்தான் செய்யணும். ஏன்னா உங்கள் பேர் விசுவாசி. அதனால் நீங்கள் விசுவாசி. சாலமனை தேவன் உயர்த்தினார். இந்த நாளில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் கடவுளை நம்பினவர்களாக இருந்தால், எந்த திறமை இல்லாதவர்களாக இருந்தாலும் தேவன் உங்களை நீங்கள் நினைத்ததை விட அதிகமாக உயர்த்த முடியும். ஆமென். அதுக்கு என்ன பைபிள் ரீசன் சொல்லுதுன்னா, தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். நீங்கள் நல்லவராக இருக்கணும், நீங்கள் பரிசுத்தவானாக இருக்கணும், நீங்கள் ஒழுக்க செல்லராக இருக்கணும், இப்படியெல்லாம் கொண்டு வந்து இதில் சேர்க்கலாம். வசனம் எப்படி இருந்தால் சேர்க்கலாம். சாலமன் தேவனாகிய கர்த்தரோடு இருந்தான் அப்படின்னா நீ சொன்னதெல்லாம் சேர்க்கலாம். ஆனால் சாலமன் அவரோடு இருந்தான்னு சொல்லலை, அவர் சாலமனோடு இருந்தாரா. இங்கே சாலமனுடைய எந்த குவாலிஃபிகேஷனை என்ன செய்யுது? அடியாகுது. இவன் தேவனோடு இருந்தார்னா இவன் குவாலிஃபிகேஷனை பேசலாம். தேவன் அவனோடு இருந்தார். இதுக்கு பேர் தான் கிருபை. ஆமென். பழைய ஏற்பாட்டில் நிறையா பக்தர்கள் தேவனோடு சஞ்சரிச்சிருக்கிறாங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டில் அவருக்கு பேர் இம்மானுவேல். இம்மானுவேல் என்றால் நீ அவரோடு இருப்பாய் அல்ல, அவர் உன்னோடு கூட இருப்பார். ஸோ இம்மானுவேல், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்கள், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நீங்கள் உணர்கிறீர்களோ நீங்கள் உணரவில்லையோ, அவர் உங்களோடு கூடத்தான் இருக்கிறார். அவருடைய ஒரே நோக்கம் இந்த நிமிடத்தை உனக்கு வெற்றியுள்ள நிமிடமாய் மாற்றி தர வேண்டும் என்பதுதான். கையை தட்டுங்க அவருக்கு. உங்களுடைய ஒவ்வொரு கரண்ட் மினிட்டையும் அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றி தர்றதுக்குன்னு உங்க கூட இருக்கிறார். கர்த்தர் அவனோடு கூட இருந்தபடியினால் அவன் மிகவும் பெரியவனானான். இந்த நாளில் இந்த வாக்கு தத்துவம் உங்கள் வாழ்க்கையில் பலிக்க ஆரம்பிப்பதாக. உங்களை உங்கள் வட்டத்தில் மிகவும் பெரியவராய் மாற்றுகிற தேவன் ஒருவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஸோ தேவன் ஒருத்தன் கூட இருக்கும்போது அவன் எப்படி மாறுறான்னா, விசேஷம் உள்ளவனாய் மாறுகிறான். அந்த வசனம் எங்கே வருது? 1 கொரிந்தியரா எங்கம்மா வருது? 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அன்றையும் உன்னை விசேஷித்தவனாகும்படி செய்கிறவர் யார்? என்ன ரொம்ப பிடிச்ச வசனம், இளம் பிராயத்தில் என்ன அதிகமாக தியானித்த வசனம். உன்னை விசேஷித்தவன் ஆகும்படி செய்கிறவர் யார்? செய்கிறது எது? எனக்கு மட்டும் படிப்பு இருந்துச்சுன்னா, எனக்கு மட்டும் திறமை இருந்துச்சுன்னா, எனக்கு மட்டும் அழகு இருந்துச்சுன்னா, எனக்கு மட்டும் நிறம் இருந்துச்சுன்னா, நான் மட்டும் ஆம்பளையாக பிறந்திருந்தா, ஆமென், எனக்கு மட்டும் மீசம் முளைச்சிருந்தா, ஸோ இதெல்லாம் நம்மளை ஏதோ ஒன்று விசேஷம் உள்ளவனாக மாற்றுது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அப்படின்னா வசனம் எப்படி வந்திருக்கணும்? உன்னை விசேஷித்தவனாக்கும்படி செய்கிறது எதுன்னு வந்திருக்கணும். ஆனால் எதுவும் உங்களை விசேஷித்தவனாக்காது. வசனம் எப்படி வருது? உன்னை விசேஷித்தவனாகும்படி செய்கிறவர் யார்? ஸோ எது அல்ல, யார். ஸோ தேவன்னா ஒரு செயல், ஒரு திறமை, ஒரு தாளந்து உங்களை விசேஷமாக்காது. இது எல்லாம் இருக்குதோ இல்லையோ, தேவன் தான் உங்களை விசேஷம் உள்ளவராய் மாற்றுகிறவர்.
ஸோ எந்த திறமை என்பது வேறு, தேவன் ஒருவனோடு இருப்பது என்பது வேறு. நான் என்ன சொல்ல வரேன்னா, கர்த்தர் உங்க கூட இருப்பாருன்னா உங்கள் ப்ரொஃபஷனுக்கு என்ன குவாலிட்டி தேவையோ அந்த குவாலிட்டி இல்லாமலே தேவன் உங்களை பெரிய ஆளாக்க முடியும். அந்த குவாலிட்டியை கொடுத்து தேவன் உங்களை பெரிய ஆளாக்க முடியும். தாவீது, நீங்கள் நல்லவனாக இருக்கலாம், இருக்கிறது நல்லது, நல்லவர்களாக இருக்க முடியாது, அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ தான் மற்றவர்களுக்கு நம்ம ஆசீர்வாதமாக இருக்க முடியும். ஆனால் பைபிள் அதை ஒரு குவாலிட்டியாக இங்கே பேசவே இல்லை. உங்கள் பிள்ளை நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்று தான் நீங்கள் விரும்புகிறீர்கள். ஆனால் அவங்களுக்கு சோறு போடுறது அந்த குவாலிட்டி பேசல இல்லை, பிள்ளைன்ற பேசல தான். தேவன் எப்போவுமே உறவுகள் வழியாகத்தான் வருகிறார். கர்த்தர் நல்லவர், ஆமென் சொல்லுவோம். என் அன்புக்குரியவர்களே, கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். இதை வாசிக்கணும்னு யோசித்தேன், இவன் கூட இருந்தார் அப்படின்னு யோசித்தேன். எப்படி? ஆமாம், உங்களுக்கு தெரியுமில்ல அவனை பற்றி. தெரியலன்னு விளக்கம் சொல்கிறேன். சாலமன்னு அப்படியே யோசித்தேன். நீங்கள் நீதிமொழிகள் மட்டும் வாசிக்கிறீங்க, நான் பிரசங்கியும் சேர்த்து வாசிக்கிறேன். அவன் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அது வேற மாதிரி இருக்கு. ஆனால் பைபிள் சொல்லுது தேவன் அவனோடு கூட இருந்தார். என்ன சார் கொடுமை இது? ஏதோ ஒன்றை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறார். அதான் நான் சொல்ல வரேன். வண்டியை முன்னாடி கட்டி மாட்டை பின்னாடி கட்டாத, மாட்டை முன்னாடி கட்டி வண்டியை பின்னாடி கட்டு. இன்றைய கிறிஸ்தவ உலகம் முக்கியத்துவம் இரண்டாம் இடத்தில் கொடுக்க வேண்டியதற்கு முதலிடம் கொடுக்கிறது, முதலிடத்தில் கொடுக்க வேண்டியதை இரண்டாம் இடத்துக்கு கொடுக்கிறது. அதான் பிரச்சனை. பரிசுத்தம் இரண்டாம் இடம், தேவனுக்கு முதலிடம். ஆனால் கிறிஸ்துவம் என்ன செஞ்சிருச்சு? பரிசுத்தத்துக்கு முதலிடம் கொடுத்து தேவனுக்கு ரெண்டாம் இடம் கொடுத்துருச்சு. தேவனை அடைவதற்கான வழி பரிசுத்தம் அல்ல, பரிசுத்தத்தை அடைவதற்கான வழிதான் தேவன். ஸோ நீங்கள் பரிசுத்தத்தின் வழியாக கடவுளை அடையலாம் நினைக்காதீங்க. கடவுள்கிட்ட வந்தீங்கன்னா பரிசுத்தத்தை அடைஞ்சிருவீங்க. மாட்டை கொண்டு போய் முன்னாடி கட்டுங்க, மாட்டை எங்கே கட்டாதீங்க, வண்டிக்கு பின்னாடி கட்டாதீங்க. அதனால தான் சபைகள் திணறிக்கிட்டு இருக்கு. தேவன் உங்கள் கூட இருப்பார், அதனால் நீங்கள் பரிசுத்தவானாக மாறுறீங்க. அப்போ தேவன் உங்கள் கூட இருக்கும்போது நீங்கள் யாராக தான் இருக்கிறீங்க? பரிசுத்தவானாக மாறுறீங்க தேவன் வந்தவொடனே. ஆனால் அப்புறம் வரும்போது யாராக தான் இருக்கிறீங்க? நீங்கள் பாவியாக தான் இருக்கிறீங்க. ஒரு தம்பி நேற்று பேசியிருந்தாப்புல வீடியோவில், இன்றைக்கு கிறிஸ்துவர்கள் பரிசுத்த ஆவியில் நிரம்புகிறார்கள், ஆனால் உள்ளே ஒரு வாழ்க்கை வெளியே ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள், பொய் பேசுகிறார்கள், பிரச்சனை பண்ணுகிறார்கள். ஆனால் சர்ச்சுக்குள்ள வந்தோன்னா ஆவியில் நிறையிறாங்க. இது என்ன ஆவின்னு எனக்கு தெரியல அப்படின்னா அவனுடைய வைராக்கியத்தை நான் பாராட்டுறேன். ஆனால் வசனம் என்ன சொல்லுது? பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது, ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். கையை தட்டு, புரிஞ்சவங்க கையை தட்டுங்க. ஆமாம், அல்லேலூயா சொல்லுங்க. தேவன் பெர்ஃபெக்ஷன் மேலே அசைவாடலை, குறைவுகள் இருக்கிற இடத்துல அசைவாடுறாரு. அதனால தான் உங்கள் மேலே என் மேலே அசைவாடிக்கிட்டே இருக்காரு. ஆமேன், ஆமேன், ஆமேன். அதனால் அவர் அசைவாடும் போது இந்த மாதிரி சில பேர் பிரசங்கம்ன்ற பேரில் உங்களை குற்ற உணர்ச்சிக்குள்ளாக்கணும். ஏன்னா அதை பற்றி கண்டுக்கவே கூடாது. ஏன்னா அவன் வசனம் தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்கிறான். பரிசுத்த ஆவியானவர் பூரணமான இடத்தில் அசைவாடும்படி வரவில்லை, பூரணமாக்கும்படி தான் வந்தார். இருள், வெறுமை, பற்றாக்குறை, ஒழுங்கின்மை ரொம்ப முக்கியமானது. ஒழுங்கு. ஒரு நாளைக்கு 6 மணிக்கு எந்திரிக்கிறான், ஒரு நாளைக்கு 9 மணிக்கு எந்திரிக்கிறான். ஆவியானவர் அசைவாடி கொண்டு இருக்கிறார். கையை தட்டு. எதுக்காக அசைவாடுறாரு? அவனை டெய்லி 6 மணிக்கு எந்திரிக்க வைக்கிற வரைக்கும் அவர் அசைவாடுறாரு. நீ எந்த ஆவியானவர் சொல்ற எனக்கு தெரியல, ஆனால் பைபிள் சொல்ற ஆவியானவர் எனக்கு தெரியும். பூமியானது ஒழுங்கின்மையாக இருந்தது, பூமியானது வெறுமையாக இருந்தது, பூமியானது இருளாக இருந்தது. ஆவியானவர் அசைவாடினார். அந்த அதிகாரம் முடியும் போது பைபிள் சொல்லுது, தேவன் பார்த்தார், எல்லாம் நன்றாக இருந்தது. பிகினிங்ல தான் ஆவியானவர் வராரு, எண்டிங் சூப்பராக முடியுது. நீங்களாம் எண்டிங்கை தான் பிகினிங் ஆக்கி இதெல்லாம் சூப்பராக இருந்தால் ஆவியானவர் வருவார். நீ திரும்ப ஒரு தடவை பைபிள் காலேஜ் படிச்சுட்டு வா. நீயும் குழம்பி
இருக்கிறவனும் குழப்பக்கூடாது. இதனால இதை கேட்டோன்னு ஆவியில் நிறையவே ஐயோ நம்ம குறைவானவர்களா, அப்போ இது வேற ஆவியோ? ஆமாம்.